ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்று கிழமையை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளானது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அருமையான ஒரு சிந்தனையை நமக்கு தருவதை பார்க்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் மனமாற்றத்தினுடைய ஒரு ஞாயிறாக நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய நாளினுடைய நற்செய்தி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தோற்ற மாற்றத்தை பற்றி நமக்கு மிக சிறப்பாக விவரிக்கிறது. இந்த நாளில் தந்தை அவர்களோடு இணைந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நாங்கள் பரிமாறிக்கொள்வதிலே மகிழ்கிறோம். தந்தை, நீங்கள் இந்த ஆண்டவருடைய தோற்ற மாற்றத்தை பற்றியும் இன்றைக்கி இந்த தவக்காலங்களில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தேடி நம்ம செல்லணும், இல்லை ஆண்டவருடைய தோற்ற மாற்றங்கள் நமக்கு முன்னிறுத்தக்கூடிய காரியங்கள் என்ன, இதிகளை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன். கண்டிப்பாக ஃபாதர், இன்றைக்கி தவக்காலத்தில் நாமளே மாறிடுறோம். நார்மலாக இருக்கிற நாட்கள்லையும் தவக்காலத்தில் இருக்கிற நாட்கள்லையும் மக்களுடைய தோற்றமும் வித்தியாசமாக, ஒரு சிலர் தாடி வைக்க ஆரம்பிச்சிடுறோம், ஒரு சிலர் வித்தியாசமாக ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிடறாங்க, காவி உடை அணிச்சிடறாங்க, ஒரு சிலர் அப்போ தான் ஜெபமாலை அணிகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் உடல் அளவுலேயே ஒரு சில தோற்ற மாற்றத்தையும் பார்க்க முடியுது. ஒரு சிலர் அந்த விபூதி பூசுறது, அந்த இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது. அப்புறம் அந்த அவங்களுடைய தோற்றம் மட்டும் மாறுறதில்ல, ஒரு சிலருடைய இயல்பு மாறுது. ஆலயத்தை தேடுறது, ஜெபமாலை சொல்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் தவக்காலத்தில் அதிகம் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அவரும் ஒரு மலையில் தன்னுடைய அப்படியே வெண்பனி போல் அவருடைய மாற்றம், பசுமையாக வெண்மையாக இப்படி மாறுறது அதுவும் மலை மேலே உச்சியில் அவருடைய மாற்றம் அப்படி நடக்கிறத பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்குது. ஒரு 3 பேரை அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கூட நின்றது 2 மனிதர்கள், ஒரு மிகப்பெரிய மனிதர்கள் நிற்கிறாங்க, மோசேயும் எலியாவும் நிற்கிறாங்க. இவர்கள்லாம் காலத்திற்கு முன்னால் இறந்தவங்க. ஆனால் அவர்கள் காட்சியாக ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறாங்க. 2 பேருடைய காட்சியை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு சந்திக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்திப்பாக இருக்குது. மோசே அப்படின்னாலே அது திருச்சட்டம் அல்லது இப்படி பண்ணது, அந்த 10 கட்டளைகள், இந்த திருச்சட்டத்தினுடைய அடையாளமாக கூட மோசையை பார்க்கலாம். எலியா இறைவாக்கினர்களுடைய பிரதிநிதியாக பார்க்கலாம். அவருடைய சந்திப்பு தோற்றத்தினுடைய மாற்றம் மிகப்பெரிய மனிதர்களை சந்திப்பதாக இருக்குது. அப்படி நான் பார்க்குறேன். அந்த இன்னைக்கு நம்மளுடைய மாற்றம் யாரை சந்திக்கிறதுக்காக நம்மளுடைய மாற்றங்களை தயார் செய்யணும் அப்படின்னு கூட நம்ம கேள்வி கேட்கலாம். இயேசுடைய மாற்றம் அவர் மிகப்பெரிய மனிதர்களை, தன்னுடைய முன்னோர்களை சந்திச்சாரு. அதுவும் ஒரு இறைவாக்கினர் பிரதிநிதிகளாக எலியாவை சந்திப்பதும், திருச்சட்டத்தினுடைய பிரதிநிதியாக மோசையை சந்திப்பதும் இப்படிலாம் பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நாம அட்லீஸ்ட் நம்மளுடைய பிரதிநிதியை ஆண்டவரை சந்திக்கிறதுக்காவது இந்த தவக்காலத்தை நான் பார்க்குறேன்னா, என்னுடைய தோட்டம் மாட்டம் அதுக்காக உதவுதா அப்படின்னு கூட நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்களில் உண்மையில நம்ம நினைக்கையில் நம்ம வெட்கி தலை குனியக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கிறது இல்லையா? உண்மையில நம்ம எல்லாராலும் பேசப்படுகிற இந்த பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம். ஆமாம், கண்டிப்பாக. நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படிப்பட்ட விழுமியங்களை இன்னைக்கு நம்ம உள்வாங்கி இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்வு முறைகளை இன்னைக்கு நம்ம கொண்டு இருக்கிறோம் அப்படிலாம் யோசிக்கையில் உண்மையிலேயே ஒரு தரங்கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நம்ம அடியெடுத்து வைத்திருக்கோம் அப்படிங்கிறத உண்மையாக. கண்டிப்பாக இப்படிப்பட்ட சூழல்களில் நமக்கு எதிராகவே எல்லாமே இருக்கு. இன்றைக்கு அரசியல் சூழல்களும், சமூக சூழல்களும், ஆன்மீக சூழல்களும், நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களுமே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழலாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரே ஜீவன் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் சொல்லும்போது இந்த நாட்களில் அவரை சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் தான். அவரை சந்திக்கணும் அப்படின்னா நம்ம இடத்துல ஒரு சில மாற்றங்கள் வேணும் இல்லையா? கண்டிப்பாக. அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக தான் நான் பார்க்குறேன். இது தொடக்கமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, சாமி, இந்த உருமாற்ற நிகழ்வில் தந்தையாம் இறைவன் ஆண்டவர் இயேசுவை பிள்ளையை பார்த்து சொன்னார் தாபூர் மலையில், இவரே நண்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு சொன்னார். இதே ஒரு வார்த்தையை வேற ஒரு இடத்துலையும் சொல்வார். யோர்தான் நதிக்கரையில் அங்கே ஒரு அருமையான ஒரு அனுபவம் நடந்துச்சு. அந்த இடத்துலையும் தந்தையாம் இறைவன் தன்னுடைய மகன் இயேசுவை குறித்து அதே வார்த்தையை, இவரே நண்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நான் பார்க்கிறோம். இந்த ரெண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கையில் சாமி, ஆண்டவர் இயேசு பணிவாழ்வு துவங்கையில் தந்தையாம் இறைவன் அதே வார்த்தையை சொல்றாரு. ஆண்டவர் இயேசுவோட பணிவாழ்வினுடைய இறுதியிலையும் தந்தை அதே வார்த்தையை சொல்றாரு. இதை நம்மளுடைய வாழ்வோட கொஞ்சம் உரசி பார்த்தோம் அப்படின்னா,
நம்மளை பிறந்த உடனே நம்மளை கொஞ்சுவாங்க, கண்ணே மணியே பொண்ணே தேனேன்னு கொஞ்சுவாங்க. கொஞ்சம் ஒரு வயசானதுக்கப்புறம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் பாசம் குறையிற மாதிரி தெரியும். 2-3 வயசானதுக்கப்புறம் பாரு தண்டத்துக்கு பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு 5 வயசு ஒரு 10 வயசு ஆன உடனே நீ பேசாம என் வயிற்றுல பிறக்காமே இருந்திருக்கலாம், சனியை முடிச்சவனே அப்படி கண்டவனை நம்ம பேசுவோம். அதே அந்த பையனுக்கு ஒரு 20 வயசு ஆகையில் ஒரு சண்டைக்கார மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்பா உள்ள இருந்தால் மயம் வெளியில இருப்பான், மயம் உள்ள வந்து அப்பா வெளியில போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ பார்த்தோம்னா இந்த பொள்ளாச்சியில் நடந்தக்கூடிய சம்பவங்கள்லையும் ஏறக்குறைய ஒரு 20 25 வயசுக்குள்ள பசங்க தான் இந்த தவறுகளை செஞ்சது. இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடக்கத்தில் எப்படி இருந்தாரோ அதே போலதான் கடைசியில் இருந்தார். எனவேதான் அவரை குறித்து அவருடைய தந்தை தொடக்கத்திலேயும் என் கண்ணே மணியே செல்லமே என் அன்பார்ந்த மகனே அப்படின்னு சொன்னார். அதே வார்த்தையை தான் இயேசுடைய கடைசியிலையும் அன்பார்ந்த மகன் இவருக்கு நீங்கள் செவிமிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பிள்ளையை குறித்து ஆண்டவர் பெருமைப்படுகிறார். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் எத்தனை பிள்ளைங்க அப்படி அப்பா அம்மாவுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்ம வாழ்றோம். அப்பா அம்மா நம்மளை குறித்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு மெச்சிக்கக்கூடிய அளவிற்கு எத்தனை இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு வாழ்றோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கு. அல்லது பெற்றோர்கள் கூட அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு எத்தனை பெற்றோர்களை நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரண்ட்ஸே என் அன்பார்ந்த மகன் சொல்லுவாங்களா என் பிள்ளையை பார்த்து அப்படின்றதையும் வந்து யோசிக்கணும். இன்னைக்கு பேரண்ட்ஸு பிள்ளைகளை பார்த்து என் அன்பார்ந்த மகன் இவர் தான், என் அன்பான பிள்ளை, என் பாசத்துக்குரிய பிள்ளை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேரண்ட்ஸே தன்னுடைய பிள்ளையை நினைச்சு பெருமைப்படுறாங்களா? என் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை தன் மகனை குறித்து சொன்னார். ஆனா தன்னுடைய பெற்ற பேரண்ட்ஸே இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படி பார்க்கறது இல்லை, பிள்ளைங்களும் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை வளர்றது இல்லை. ரெண்டுமே அப்படி வந்து இன்னைக்கு முரண்பாடாக பார்க்க முடியுது. ஏன்னா பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி சின்ன வயசுலேருந்து வளர்க்குறது இல்லை. வளர்ந்த பிறகு பெரிய பையனாக அவன் தப்பு பண்ணும்போது அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களே தவிர ஐயோ என்னுடைய பிள்ளையா என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு வந்து இன்னைக்கு பிள்ளைங்களை அவங்க வளர்க்குறது இல்லை. இப்போ நான் நினச்சி கஷ்டப்படுறேன். யாருமையா சொன்னீங்கல்ல, இவனை வீட்டுக்குள்ளே வந்தோடனே யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்துட்டா பேரண்ட்ஸ் வெளில போகிறதும் அந்த மாதிரி ஒரு முரண்பாடாக பார்த்துக்கிட்டு அவங்கள விரோதியாக பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு கேரக்டர் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது உண்மைதான். எனக்கு இன்னொரு அனுபவம் கூட ஒரு செய்தி கூட ஒரு சிந்தனை வருது சாமி. என்னன்னா குறிப்பாக இந்த இயேசுவுக்கு ஒரு மலை அனுபவம், இதில் மலையில் ஒரு அருமையான ஒரு அனுபவம் நடக்குது. மலை அப்படின்னாவே பொதுவாக வந்து இறை பிரசனம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவிலிய பின்னையில் நிறைய பார்க்கணும். குறிப்பாக வந்து நிறைய மலை வருது. இப்போ வந்து மோசே வந்து ஓரேபு மலையில ஆண்டவரோட பேசினாரு. அதுக்கப்புறம் சீனாய் மலையில ஆண்டவரோட பேசினாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் மோரியா மலையில வந்து ஆண்டவரோட பேசினாரு. எலியா கார்மல் மலையில பேசினாரு. இப்படி மலையோடு தொடர்பு கொடுக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். இயேசுவனுடைய வாழ்க்கையிலையும் 3 மலைகள், 3 மலை, நிறைய மலை அவருடைய வாழ்க்கையில். என்னன்னா அவர் வந்து உரையாடுவதற்கு, தந்தையோடு உறவாடுவதற்கு மலையை தான் அவர் தேர்ந்தெடுத்தார், தனிமையை தேர்ந்தெடுத்தார். நம்ம பார்க்குற மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 40வது இறைவார்த்தை, அப்புறம் மத்தேயு 14:23 இந்த இதெல்லாம் உதாரணங்கள். அப்புறம் சீடரை தேர்வு செய்கிற பொழுதும் அவர் மலையில தான் தேர்வு செய்கிறார். நம்ம மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 13 - 17 வரை நம்ம பார்க்கலாம். அதே போல சீடரை பணிக்காக அனுப்புகிற பொழுது சாமி மலையை தான் தேர்ந்தெடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 16 - 20 வரை இது எல்லாமே உதாரணங்கள். ஆக ஆண்டவர் இயேசு ஏன் அந்த மலையை தேர்ந்தெடுக்க? அவர் ஜெபிப்பதற்கு போனா கூட மலைக்கு தான் போய் உச்சியில வந்து ஜெபித்தார் அப்படின்னு கூட கண்டிப்பாக இடங்களை வாசிக்கலாம். ஆமாம். ஆக அந்த மலை அப்படிங்கிறது இறை பிரசன்னத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அவர் மலையை தேடி சென்றார், தனிமையை தேடி சென்றார். எனக்கு ஒரு சிந்தனை என்னன்னா, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் தனிமையில் இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர் ஜெபத்தில் இணைந்திருந்தார், தந்தையோட உறவில் இணைந்திருந்தார். ஆக இன்றைக்கு நமது தனிமையை இனிமையாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம பெற்றுக்கணும். பல நேரங்களில் இன்னைக்கு தனிமையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னாவே பாவம் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம பாவத்துக்கு ஏதாவது ஒரு கெட்ட சிந்தனை நமக்கு வருது, கெட்ட செயல்களை செய்கிறோம், செய்யக்கூடாததை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தனிமையில் இருந்தால் சில நேரம் நம்ம நொந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை நினச்சி, நம்முடைய வாழ்க்கையை நினச்சி, நம்முடைய எதிர்காலத்தை நினச்சி வந்துக்கிட்டே இருக்கோம். ஆக தனிமைங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடையாக தான் சார் நான் பார்க்குறேன். அது எல்லாரும் அப்படி பார்க்குறது இல்லை. நான் ஒரு டீச்சர்கிட்ட கேட்டேன், ரிட்டையர்ட் ஆன ஒரு டீச்சர் ஆசிரியர் இருந்தாங்க. அந்த ஆசிரியர்கிட்ட, டீச்சர் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, வீட்டில் தனியாக தானே இருப்பீங்க, சார் வேறு இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்களே. அவள் அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஃபாதர், தனிமையை வந்து நான் வந்து வாழ கற்றுக்கிட்டேன், தனிமையை வந்து நேசிக்க கற்றுக்கிட்டேன், தனிமையை வந்து நான் இப்போ பயங்கரமாக வித்தியாசமாக இருக்கிறேன், கடவுளோடு இணைங்கிறதுக்கு மன வலிமை ஜபத்தை நான் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன்
இப்படி ஒரு சில ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க. ஒரு சில மனிதர்கள் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க முடியுது. தனிமையை வந்து மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய மனிதர்கள், அது இறை உணர்வோடு மாற்றக்கூடியது. அதான் ஆண்டவர் இயேசு அந்த மலை அனுபவத்தை தனிமையில் வந்து அதிகமாக வந்து நேசிச்சார். அதே போல் நமக்கு இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்பப்பெல்லாம் தனியாக இருக்கிறோமோ அப்போ நம்ம தீயதை சிந்திக்காம தீய செயல்பாடுகள் செய்யாமல் பாவத்தில் விழாமல் அந்த நேரத்தை நம்ம ஒரு தனித்துவம் மிகுந்த ஒரு நேரமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கலாம். கண்டிப்பாக இந்த சமூக காரியங்கள் மூலமாக காரியங்கள்ல அக்கறை கொண்டவர்களாக என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படின்ட்டு திட்டமிடலாம். இவை எல்லாமே தனிமையை நம்ம கடவுள் கொடுத்துருக்கூடிய ஒரு வரம். இந்த ஆண்டவர் இயேசு இந்த நாளில் உருமாற்ற நாளில் அவர் எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்கல தனிமையில் அமர்ந்து மக்களுக்காக, மக்களுடைய நல்வாழ்விற்காக, மக்களுடைய மீட்புக்காக அவர் சிந்திச்சாரோ செயல்பட்டாரோ அதே போல இன்றைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொண்டவர்களாக நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது அந்த அந்த தனிமை அப்படின்றது வந்து நான் அதை ரொம்ப மைனூட்டாக பார்க்குறேன். ஆனால் அதே வேளையில் இந்த தனிமையாக இருக்கின்ற அந்த காரியத்தை வந்து இந்த 3 பேரை கூட்டிகிட்டு போவார். இந்த சீடர்களை வந்து 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை கீழே வச்சுட்டு அவர் மலை மேலே இருக்கிற அனுபவத்தில் அப்போ கீழே வந்து அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்து இவங்க உடனே பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் 3 கூடாரங்களை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ தனக்குன்னு அவர் கூடாரத்தை கேட்கவே இல்லை. எனக்கும் ஒரு கூடாரத்தை அமைச்சிருங்க ஆண்டவர், இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. உமக்கொன்றும் எனக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் கூடாரம் அமைப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தன்னை மறந்து சிந்திக்கிற ஒரு சிந்தனை வந்து ஒரு பெரிய காட்சியை பார்க்குறாரு. ஆண்டவர் பிரகாசமாக இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பிரகாசத்தை பார்க்குற போதே தனக்குள்ள ஒளிபற்றவராக இன்னைக்கு வாழ முடியுது, அதை காட்ட முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கூட இந்த ஆண்டவருடைய உருமாற்றத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையிலையும் அதை குறித்து பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற சுயநலம்லாம் போய் ஒரு சமூக எண்ணத்தில் சிந்திக்கிற ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதை சிந்திக்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கூட எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இதுவும் உயர்ந்த ஒரு எண்ணமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அந்த சொன்னீங்க சாமி, அதில் ஆண்டவர் வந்து 3 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாரு இல்லையா? பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த 3 பேரை ஏன் கூட்டிகிட்டு போகணும், மற்றவங்களை ஏன் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லல. இந்த 3 பேர் தான் சாமி நம்ம போன வாரங்களில் சிந்திச்சோம். 3 பேரும் ஒரு காரியத்துல ஆண்டவரை சோதனைக்கு உள்ளாக்கணும். பேதுரு என்ன சொன்னார், ஆண்டவர் இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒரு விதமான தன்னை மையப்படுத்தி ஒரு சுயநல வாழ்வை எதிர்பார்த்ததாக அதனுடைய வெளிப்பாடாக அதை சொன்னாரு. யாக்கோவும் யோவானும் கூட அரியணையில் வலப்புறமும் இடப்புறமும் சொகுசா வந்து அமரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க. அப்போ ஆண்டவர் இந்த 3 பேர்த்துக்கும் இது வல்ல வாழ்வு, இது நீங்க எல்லாம் நீங்க மன்னகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க, விண்ணகத்திற்குரியவர்களா இங்க வாழுங்கிறதுக்காக அவருக்கு அவங்க 3 பேர்த்தையும் கூட்டிட்டு மேலே கூட்டிட்டு போயிட்டு அங்க உருமாற்றம் மாதிரி அருமையான ஒரு செய்தியை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா அதே தான் இன்னைக்கு வாசிக்கப்படுற 2ஆம் வாசகம் பிலிப்பியர் திருமடலாம் அதை தான் சொல்லுது. விண்ணகமே நம்ம தாய்நாடு, அதை நோக்கி பயணிக்கணும், மன்னகத்தை நோக்கி இருக்கிறது இல்லை. விண்ணகமே நம் தாய்நாடுன்ற ஒரு உணர்வோடு பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமது வாழ்க்கை வந்து ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வாக கண்டிப்பாக இருக்க முடியும். அதான் பிலிப்பியர் 4:1 சொல்லுது, ஆண்டவரோடு உறவில் நிலைத்திருங்க. அதான் அந்த விண்ணகத்தினுடைய அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வெளிப்படுத்த முடியுமே தவிர இல்லாட்டினா மன்னக வாழ்க்கையிலே கடந்து உரண்டு அப்படியே போகிற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை வந்து மாறிடக்கூடாது. அப்படிப்பட்ட உருமாற்றம் எனக்குள்ள உருவெடுக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல மனமாற்றமாக உருமாற்றமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். இல்லை இப்போ நம்ம அடிப்படையிலேயே நம்ம மாறக்கூடிய காரியங்கள் ஜபத்தில் நம்ம வந்து ஒரு சில மாற்றம் காண வேண்டும். கண்டிப்பாக உடல் அளவில் வந்து தவக்காலம்னா ட்ரெஸ்ஸில் அல்லது பாவனையில் மாற்றத்தை விட்டுவிட்டு உடல் உள்ளத்தளவில் ஒரு மாற்றத்தை யோவேல் சொல்கிறது இப்படி உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது மாதிரி உள்ளத்தளவில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டாலே அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு மிகப்பெரிய உருமாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஜெப நேரத்துல தான் ஆண்டவர் மாறினாரு. கண்டிப்பா ஜெப நேரத்துல தான் அந்த யாக்கோபும் யோவானும் பேதுருவும் ஆண்டவருடைய மாற்றத்தை கண்டார்கள், மாற்றம் பெற்றார். அடிப்படையில இந்த ஜெபம் அப்படிங்கிறத நம்ம மாற்றக்கூடிய ஒரு கருவியா இருக்குது. அதனால இந்த நாட்கள் இன்னும் அதிகமா நம்ம ஜெபத்துல ஈடுபடவும், ஆலயங்க வழிபாடுகளில் பங்கெடுக்கவும், அன்பியங்களில் ஈடுபடவும், இன்னும் பங்குகள் இருக்கக்கூடிய அந்த பக்த சபைகள் இயக்கங்கள் மூலமாக தனது ஜெப உணர்வை வெளிக்காட்டுவதிலும் அதை சமூகத்தில் வாழ்ந்து காட்டுவதிலும் தான் நம்முடைய உண்மையான மாற்றத்தை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அந்த வாழ்ந்து காட்டுறதுக்கு அடிப்படையாக வந்து தனிமையான அந்த ஜெபம், அந்த மலை அனுபவம். தவ காலத்தில் இன்னும் மக்கள் வந்து அந்த மலை அனுபவம் பெறணும் அப்படின்றது வந்து வேணும். அந்த மலை அனுபவம்னா நம்ம மலைக்கு போய் ஜெபிக்கிறது இல்லை,
தனியாக தன்னையவே ஆண்டவரோடு ஒப்பிட்டு ஆண்டவரோடு உடன் இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக தன் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்றது உண்மை. ஓகே, இந்த நாளில் அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கும் கிடைக்கணும், மக்களுக்கும் கிடைக்கணும். கண்டிப்பாக மக்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம சிந்திச்சதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரோடு இணைந்து இருப்பது, தனிமையாக இருப்பதை நேசிப்பது, அந்த தனிமையாக இருப்பது தீமையை குறித்து சிந்திப்பதுக்கல்ல, நன்மையை குறித்து சிந்திப்பது, அல்லது கடவுளோடு இணைந்து இருக்கிற அந்த வாழ்க்கையில் கடவுளுடைய பிரகாசத்தை உருமாற்றத்தை வாழ்க்கையில் பார்க்கும்போது என் வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசத்தை நானும் பார்க்கணும், என்னுடைய தன்னலத்தையெல்லாம் வெளியே தூக்கி போட்டு உண்மையாக கடவுளோடு இணைந்திருக்கிற அனுபவத்தை பெறணும். ஆண்டவருடைய மலை அனுபவத்தை பார்க்கும்போது அந்த ஆண்டவர் தன்னுடைய மகனை அன்பான மகன் என்று சொல்லி ஆசீர்வதித்தது போல நானும் கடவுளால் அன்பான மகனே மகளேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் என்னை உருமாற்றி ஒரு மனமாற்றத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, அதே போல உள்ள இளைஞர்களும் இளம் பெண்களும் தம்மை குறித்து பெற்றோர்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இயேசு குறித்து இவரே அன்பான மகனே செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமைப்பட்டார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பெருமையையும் ஒரு தகுதியையும் ஒரு மன நிறைவு சந்தோஷத்தையும் பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒரு முன் உதாரணமா வளரணும் அப்படிங்கிறதா இன்றைய நாளில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். கண்டிப்பா சாமி. இந்த நாளில நம்ம ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த ஆண்டவருடைய உருமாற்றத்தை நாங்கள் சிந்தித்திருக்கிற இந்த வேளையில எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இந்த நாட்களில் அதிகமான சமூக சோதனைகள், அதிகமான இன்னும் தம்மை குறித்து வெட்கப்படக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அறிந்தோ அறியாமலோ வாலிப பருவத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் இந்த தவறுகளிலே ஈடுபடக்கூடிய இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இளைஞர்கள் இளம் பெண்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தங்களுடைய தீய வாழ்விலிருந்து அந்த தீய வாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடிய இந்த தொலை தொடர்பு கருவிகளிலிருந்து அவற்றை தவறாக பார்க்கக்கூடிய, தவறாக பயன்படுத்தக்கூடிய, தவறாக அணுகக்கூடிய சூழலிலிருந்தெல்லாம் அவர்கள் மீட்படைந்து ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளவும், ஜெபத்தினுடைய வல்லமை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை அவர்கள் முகமுகமாக தரிசிக்கக்கூடிய, ஆண்டவரை போல உருமாற்றம் உள்ள மாற்றம் பெற்று வாழ்வு மாற்றம் பெற்று இந்த சமூகத்தில் தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோருக்கும் மிகச்சிறந்த பெயரை நற்பெயரை எடுத்துக் கொடுக்கக்கூடிய கருவிகளாக அவர்கள் வாழ இந்த வேளையில் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.